அமிர்தாவை நிலாவை எப்படி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். பாக்கியலட்சுமி. ஸோ கணேஷும் அவங்களோட அப்பா அம்மாவும் பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க. ஸோ வந்துட்டு கணேஷ் வந்து அமிர்தான்னு கூப்பிட்றான். ஸோ அமிர்தாவை கூப்பிட்டு போகணுன்ற ஒரு முடிவில் தான் வந்திருக்கான் அப்படின்னே சொல்லலாம். கணேஷை பார்த்தா நம்மளோட அமிர்தா பாக்கியாவோட பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. ஸோ பாக்கியாவை என்ன சொல்கிறாங்க, அவள் உங்ககிட்ட வரமாட்டா அப்படின்ற மாதிரி நம்மளோட பாக்கியா சொல்லிடுறாங்க. சரி குழந்தையாச்சும் தூக்க போகலாமே அப்படின்ட்டு கணேஷ் தூக்க போகிறான். ஸோ அப்படி போகும்போது அந்த இடத்துல தாங்க மெயின் என்ட்ரி நம்மளோட கோபி. ஸோ கோபி வந்து தான் அங்கே நல்லா பேசுகிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் பேசுறதை நீங்களே கேளுங்க. அமிர்தா என் பையனோட வைஃப், உங்க பையனை கூட்டிட்டு கிளம்புங்க இங்கிருந்து. ஸோ இந்த ஒரு சீனில் பார்க்கும்போது கோபியை வந்து ஒரு நல்லாப்பாவா நல்லா இருக்கிறாரே அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற கதை எப்படி இருக்கும் அப்படின்றது தான் புலிஸ் தப்பாக வச்சுருக்காங்க. ஸோ அமிர்தா திரும்ப கணேஷ் கூடயே போயிடுவாங்களா இல்லை எழில் கூட வாழ போகிறாங்களா அப்படின்றது தான் முக்கியமான தருணம் அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ அடுத்த வார ப்ரோமோவே அதாக தான் வரப்போகுது. ஸோ அமிர்தா எடுக்க போடும் முடிவு என்ன வரட்டா.